ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம கேரட் உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் வச்சு ரொம்ப டேஸ்டியான சப்பாத்திக்கு ஏற்ற சைடிஷ்ஷாக ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. நான் தண்ணி ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பட்டை 2 கிராம்பு எடுத்துருக்க சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டுங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. ½ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மிளகாயோட பச்சை வாசனை போகட்டும். ஊற வச்சு எடுத்து மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவில் கலக்கும் பொழுது கொஞ்சம் இதில் காரம் பிடிக்கும், அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் இந்த மசாலாவில் ஊறட்டுங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. காயும் தண்ணியும் சம அளவில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் காய் வெந்துடும். சுவையான கேரட் உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு உருளைக்கிழங்குனாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் மீல் மேக்கரும் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.